எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கிரக அவஸ்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரக அவஸ்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க, ஒரு சாதாரண விஷயந்தான். அது உங்களுக்கு புரிதலோடு பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். கிரக அவஸ்தை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு பிறந்த குழந்தை சின்ன வயசில் எப்படி இருக்கும், வளரும்போது எப்படி இருக்கும், நடு வயதில் எப்படி இருக்கும், கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் எப்படி இருக்கும், முதுமை அடைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த கிரக அவஸ்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இது ஒவ்வொரு பருவத்தை குறிக்கிறது. இப்போ இதை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஆண் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒத்தைப்படை ராசிகள். 1வது ராசி, 3வது ராசி, 5வது ராசி, 7வது ராசி, 9வது ராசி, 11வது ராசி. பெண் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரட்டைப்படை ராசிகள். 2வது ராசி, 4வது ராசி, 6வது ராசி, 8வது ராசி, 10வது ராசி, 12வது ராசி. அப்போ இந்த ஆண் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் 0லேருந்து 6 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அது பால பருவத்தை குறிக்குது. பால்ய பருவம், பாலப்பருவம் எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பாலப்பருவம்னா சின்ன குழந்தை பருவத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து 6 டிகிரிலேருந்து 12 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய இதை குமார பருவம் அப்படின்னு சொல்லப்படுது. சில இது கௌமார அவஸ்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சில டைமில் குமார அவஸ்தை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிறுவனாக இருக்கக்கூடிய பருவத்தை தான் இது சொல்லுது. அடுத்து 12லேருந்து 18 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அது யுவ அவஸ்தை இல்லாட்டி யவன அவஸ்தை அப்படின்னு சொல்லப்படுது. இது என்னென்னா இளமை பருவத்தை சுட்டி காட்டக்கூடிய பருவம். அதை தான் 12 டிகிரியிலேருந்து 18 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகம் சுட்டி காட்டுது. 18லேருந்து 24 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகம் எதை சுட்டி காட்டுது அப்படின்னா விர்த்தா அவஸ்தை அப்படின்னு சொல்லப்படுது. விர்த்தா அவஸ்தை அப்படின்னா அதாவது ஒரு ஓல்டர் ஏஜ் 50-55 வயசில் இருக்கும்போது என்ன மாதிரி குணநலன்கள் இருக்குமோ அதை குறிக்கக்கூடிய பருவம். கடைசியாக இருக்கக்கூடிய 24 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய அவஸ்தை மிருத்யு அவஸ்தை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு இறப்பை குறிக்கிறது தான் மிருத்யு அவஸ்தை அப்படின்னு சொல்கிறோம். இது முதுமை பருவத்தை குறிக்கக்கூடியது. 70 வயசு அந்த டைமில் உள்ள பருவத்தை குறிக்கிறது. அப்போ ஆண் ராசியில் 0லேருந்து 6 டிகிரி, 6 to 12, 12 to 18, 18 to 24, 24 to 30ன்னு சொல்லி 5 விதமாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாலப்பருவம், அடுத்து குமார பருவம், அடுத்து யுவ பருவம், அடுத்து விருத்தா பருவம், அடுத்து மிருத்யு பருவம். அதாவது 10 வயசு வரைக்கும் உள்ளது பாலப்பருவம்னு சொல்கிறோம். 20 வயசுக்குள்ளே உள்ளது குமார பருவம், 30லேருந்து 35 வயசுக்குள்ளே உள்ளது யுவ பருவம், 50லேருந்து 60க்குள்ளே இருக்கிறது விருத்தா பருவம், 70க்கு மேலே இருக்கிறது மிருத்யு பருவம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இது எதுக்கு இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த பருவத்துக்கு ஏற்ற செயல்பாடை பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு 6 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா சின்ன குழந்தை என்ன மாதிரி எதிர்பார்க்குமோ, என்ன மாதிரி செயல்பாடு இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஜாதகர் செயல்படுவார் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியாக. அதே 6லேருந்து 12 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா ஒரு சிறுவன் எப்படி ஆசைப்படுவானோ அதுக்கேற்ற செயல்பாடு இந்த இடத்துல இருக்கும். அதே 12 டிகிரியில் 12 to 18 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இளமை பருவத்தில் ஒருத்தன் என்ன பண்ணுவானோ அந்த மாதிரி செயல்பாடு அந்த கிரகம் செய்யும். இதே இது 18 டிகிரிலேருந்து 24 டிகிரிக்குள்ளே ஒரு பிளானட் இருந்துச்சுன்னா அது ஒரு 55 வயசான டைமில் என்ன மாதிரி சிந்திப்பாரோ அந்த மாதிரி சிந்திக்க வைக்கும். செயல்பாடு அந்த மாதிரி இருக்கும். 24லேருந்து 30க்குள்ளே என்ன கிரகம் இருக்குதோ அது முதுமை பருவத்தில் ஒருத்தர் எப்படி சிந்திப்பாரோ அந்த மாதிரி சிந்தனையும் செயல்பாடும் இருக்கும். அதாவது ஒரு ஆள் வயசாகுதோ வயசாகலையோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. எத்தனை கிரகங்கள் இந்த பால்ய பருவத்தில் இருக்கோ அந்த கிரகங்கள் சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கும். ஆளுக்கு 60 வயசு ஆகிருக்கும், ஆனால் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சின்ன குழந்தை மாதிரி இருக்கும். அப்போது ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இது மாறும், செயல்பாடு மாறும். அப்போ அந்த பிளானட்ஸ் எந்தெந்த இதில் இருக்கோ அந்த பிளானட்ஸ் அந்தந்த மாதிரி செயல்பாடு செய்யும். இப்போ சப்போஸ் புதன் அப்படிங்கிறது படிப்புக்குரிய பிளானட்டு. அது இப்போ 0லேருந்து 6 டிகிரிக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் எப்போ பார்த்தாலும் சின்ன குழந்தையாட்டம் படிக்கிறது, விளையாடுறது, குறும்பு பண்ணுறது அந்த மாதிரி அவருடைய சிந்தனை அந்த மாதிரி இருக்கும், எஜுகேஷன் ஓரியன்டாக. ஆனால் ஆளுக்கு 60 வயசு இருக்கும், ஆனால் செயல்பாடு சின்ன குழந்தையாட்டம் இருக்கும். அப்போ எந்தெந்த கிரகங்கள் கம்மியான டிகிரியில் ஆண் ராசியில் இருக்குதோ அவங்க குழந்தை மாதிரி அவங்க செயல்பாடு இருக்கும். அதே மாதிரி சின்ன ஏஜ் தான் இருக்கும். ஒருத்தருக்கு 20 வயசு தான் இருக்கும். ஆனால் 24 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே ஒரு பிளானட் இருந்தது அப்படின்னா ஒரு மெச்சூர்டான ஆள் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பிளானட் இருக்கோ அந்த காரத்துவ ரீதியாக மெச்சூர்டான ஆள் மாதிரி இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சனி 24லேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண் ராசியில். அப்போ இவங்க தொழில் ரீதியாக ஒரு மெச்சூர்டு ஆள் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. 15 வயசுலேயே ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது தான்
இந்த அவஸ்தைகள் 5 அவஸ்தைகளாக வந்து இதை பிரிச்சிருக்காங்க. ஆண் ராசியில் வந்து இப்படி இருக்கும்போது இந்த அவஸ்தை வந்து இந்த ஆர்டரில் வரும். அதே பெண் ராசியில் வந்து 0 to 6 டிகிரிங்கிறது முதுமை பருவத்தை குறிக்கக்கூடியது. 6 to 12ங்கிறது ஒரு வயதான பருவம், 55 வயதுக்குரிய பருவத்தை குறிக்கக்கூடியது. அதே வந்து 12 to 18 டிகிரியில் வந்து இளமை பருவத்தை குறிக்கக்கூடியது. 18 to 24 டிகிரி வந்து சிறுவன் இருக்கக்கூடிய பருவத்தை குறிக்கக்கூடியது. 24 to 30ங்கிறது ஒரு சின்ன குழந்தை இருக்கக்கூடிய பருவத்தை வந்து குறிக்கக்கூடியது. பெண் ராசியில் வந்து அப்படியே ரிவர்ஸில் வரும். ஆண் ராசியில் வந்து இந்த இது ரீதியாக வந்து வரும். அப்போ ஆண் ராசியில் ஒரு கிரகம் வந்து 24 டிகிரியில் இருக்குன்னா அவங்க மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. அதே பெண் ராசியில் ஒரு கிரகம் வந்து 24 டிகிரி இருக்குன்னா அவங்க சின்ன குழந்தையாட்டம் இருப்பாங்க. பிஹேவியர் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை தான் வந்து கிரக அவஸ்தை அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து வேறு மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த பால்ய பருவம் அப்படிங்கிறது வந்து நீச கிரகத்துக்கு ஒப்பானது. ஒரு நீச கிரகம் வந்து பலமிழந்திருக்கும், எதையுமே வந்து அறிவில்லாமல் டக்குன்னு வந்து செயல்பட்டு அதுக்குரிய விளைவுகளை வந்து சந்தித்து கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அல்லது வந்து பலம் இழந்த பருவத்தை வந்து நம்ம நீச கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் பால்ய பருவத்தை. அடுத்து குமார பருவத்தை வந்து நட்பு கிரகத்துக்கு ஈக்குவலான பலன்களை செய்யும். யுவ அவஸ்தை அப்படிங்கிறது ஆட்சி பெற்ற கிரகம் கொடுக்குற மாதிரி பலனை வந்து கொடுக்கும். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு மிட் ஏஜில் இருக்கும்போது அறிவும் இருக்கும், அனுபவமும் இருக்கும். ஆனால் ஏஜ் ஆகும்போது அனுபவம் இருக்கும், உடல் வலிமை குறையும். ஏஜ் கம்மியாக இருக்கும்போது உடல் வலிமை கம்மியாக இருக்கும், அறிவும் இருக்காது. அந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு கிரகம் வந்து உச்சமடைஞ்சாலும் தப்பு, நீசமடைஞ்சாலும் தப்பு. ஏன்னா ஒரு விஷயம் கிடைக்கும், ஒரு விஷயத்தை கொடுக்கும், ஒரு விஷயத்தை கெடுக்கும். நீச கிரகமும் ஒரு விஷயத்தை கொடுக்கும், ஒரு விஷயத்தை கெடுக்கும். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே வந்து அந்த ஆட்சி கிரகம் தான் ரெண்டுமே கொடுக்க வைக்கும். அப்போது வந்து ஆட்சி கிரகத்துக்கு இணையானது தான் இந்த யுவ பருவம். விருத்தா பருவங்கிறது மூலத்திரிகோணத்துக்கு இணையானது, நித்தியங்கிறது உச்ச கிரகத்துக்கு இணையானது. இதில் வந்து ஒரு கிரகம் வந்து ஹையஸ்ட் டிகிரியில் இருக்குது அப்படின்னா எல்லாமே கிடைச்சிரும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு விஷயத்தை அனுபவம் கிடைக்கும், உடல் வலிமை குறையுது. அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தா இன்னொரு விஷயத்தை கெடுக்கும். நீச கிரகமும் ஒரு விஷயத்தை கொடுத்தா ஒரு விஷயத்தை கெடுக்கும். அதே மாதிரி செயல்பாடு வந்து இந்த அவஸ்தைகளுக்கு இருக்குங்கிறதுனால அதை நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து இது உச்சத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படும், நீசத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். அது எப்படி செயல்படும்னா, அறிவு உடல் வலிமை வந்து குறைவாக இருக்கும் பால்ய பருவத்தில். குமார பருவத்தில் வந்து அறிவு வலிமை ரெண்டுமே வந்து பாதி தான் இருக்கும். அதே மாதிரி யுவ பருவத்தில் வந்து ரெண்டுமே வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். அதை தான் ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு ஈக்குவலான பலன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விருத்தா பருவங்கிறது ஒரு 55 வயசு ஆள் எப்படி இருப்பாங்க, அனுபவம் வந்து அதிகமாக இருக்கும், உடல் வலிமை கம்மியாகும். அதே லாஸ்ட் 70 வயசுக்கு மேலே வந்து உடல் வலிமை மொத்தத்துக்கே இல்லாமல் போயிடும், அனுபவம் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு கிரகம் வந்து பலன் கொடுக்கும். அது ஆண் ராசியில் எப்படி பலன் கொடுக்குது, பெண் ராசியில் எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிறத டிகிரி வைஸாக பிரித்து இதை வந்து கிரக அவஸ்தை அப்படின்னு சொல்லி நான் வந்து புரிய வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.